بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2026 ஆண்டு கபோத சாதாரண தர பரீட்சைக்கு அரபு இலக்கிய பாடத்தை எழுத இருக்கின்ற இறுதி பரீட்சையில் ஒரு பாடமாக எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 2வது வகுப்பு இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் உங்களுடைய 1வது வகுப்பு ஜனவரி மாதம் இடம்பெற்றிருக்கும். ஒரு வகுப்பு தான் 11ஆம் ஆண்டுக்கு நடந்திருக்கின்றது. அப்ப இடையில ரமலான் மாதம் வந்தது. அந்த மாதத்தில் நாங்கள் வகுப்புகளை செய்யவில்லை. ரமலான் முடிந்த பிறகு பாடசாலையும் ஆரம்பித்திருக்கின்ற பிறகு இடம்பெறக்கூடிய 1வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நான் நினைக்கின்றேன் நீங்க ஸ்கூல்ல 1ஆம் தவணைக்குரிய பாடங்களை படிச்சு கொண்டிருக்கிறீங்க. இன்னும் நிறைவு செய்வதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. எனவே நாங்க இன்ஷா அல்லாஹ் 1ஆம் தவணையில நீங்க படித்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான உரைநடையத்தை நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். முக்கியமான சூறாக்கள் இருக்குது இல்லையா? சூரத்துல் அபஸ, சூரத்துல் முத்தஸிர், சூரத்துல் மஆரிஜ், அதே போல சூரத்துல் இஸ்ரா உடைய 5 வசனங்கள் 11ஆம் ஆண்டுல சூறாக்கள்ல வருது. நாங்க இறுதியாக இடம்பெற்ற பரீட்சையில் சூரத்துல் மஆரிஜ் வரலாம் என்று எதிர்பார்த்தோம். அதே போன்று சூரத்துல் மஆரிஜும் வந்திருந்தது. எனவே அன்புள்ள மாணவர்களை, இதுவரையில் எக்ஸாமுக்கு வராத ஒரு 11ஆம் ஆண்டுல வரக்கூடிய ஒரு சூரா தான் சூரத்துல் இஸ்ரா உடைய 5 வசனங்கள். இன்ஷால்லா நாங்க இன்றைய தினம் உரைநடையத்தான் படிக்கிறது இருக்கிறோம். நாங்க ஏற்கனவே சொன்னது போல. இருந்தாலும் நான் ஆரம்பத்துல சொல்லிக்கொள்ள விரும்புறது என்னென்றா, இஸ்ரா சிலபஸ்ல உள்ள ஒரு 5 வசனங்கள் சிலபஸ்ல இருக்குது. எனவே நீங்க 5 வசனங்களையும் மனனமிடலாம். ரைட், ஆரம்பத்திலே மனனமிட்டுக் கொள்ளலாம். இறுதி கட்டமாகின்ற போது சார் இந்த சூறா வருமா, கஷ்டமா இருக்குது, பரிச்சயம் இல்லாத வசனங்களாக, ஒரு பெரிய சூறாலிருந்து வந்திருக்கின்ற வசனங்களாக இருக்குது, எனவே வராது தானே அன்று நீங்களாக ஏமாற்றி கொள்ள தேவையில்ல. நீங்க படிக்கிற டைம்லயே பாடமாக்கி கொள்றது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே அன்புள்ள மாணவர்களே, நீங்க சூரத்துல் இஸ்ராவை படிச்சு கொள்ளணும், அதே போல பாடமாக்கி கொள்ளணும். ரைட், அது ஒரு முக்கியமான விஷயம். ரைட், அதே நேரம் நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் என்ன படிக்கிறேன்னு சொன்னோம்? ஒரு உரைநடை படிக்கிறேன்னு சொன்னோம். ரைட், அப்ப நாங்க படிக்க இருக்கின்ற உரைநடை தான் அஅலமு யௌமின் ஃபீ ஹயாத்தி. நீங்க ஸ்கூல்ல படிச்சோ தெரியாது, படிச்சீங்களா ஸ்கூல்ல? இல்ல, படிக்கல ஏன்னா. ரைட், அப்ப நான் நினைக்கிற இன்றைய வகுப்புகளுக்கு மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். ஸ்கூல்லையும் நீங்க படிக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு மீட்டலாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே இன்றைய நாளை நீங்க முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளணும்னு நாங்க விரும்புறோம். இடையில நீங்க லெஃப்ட் ஆகி போறது, லீவ் ஆகி போறதுன்றது உங்களோட விருப்பம். ரைட், ஆனா முடியுமான வரைக்கும் நீங்க வகுப்புல
இறுதி வரைக்கும் இருந்து நீங்க படிச்சுக்கொள்ளணும் என்றதுதான் எங்களோட விருப்பம். ஓகே, எங்களை கட்டாயப்படுத்த மேலாது, கிட்ட பிடிச்சி வச்சுக்கொள்ள மேலாது. லீவ் ஆகுறது, லீவ் ஆகாம முழுமையாக பயன்படுத்துறது அதோட விருப்பம். ரைட். ஏண்டா நான் வந்து கிளாஸை வந்து செஞ்சு கொண்டு போற போக்கில் தான் சில விஷயங்களை சொல்லிக்கொண்டு போவேன். அது எந்த டைம்ல சொல்லிப்படும், எப்படி சொல்லிப்படும்னு எனக்கு தெரியல. சில நுணுக்கங்களை சொல்லுவேன், இப்படியான கேள்விகள் வரலாம் என்று சொல்லிட்டு போவேன். ரைட். அப்ப அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல நீங்க வகுப்பறையில முழுமையாக இருந்தால் தான் அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். எனவே நான் வகுப்பை செஞ்சு கொண்டு போறேன்றது வெறுமனையே பாடத்தை முழுமையாக படிப்பிக்கிறன்றதுக்கு அங்கால சில நேரம் வகுப்பில் இடையில சில விஷயங்கள் சொல்லிப்படலாம். எனவே தயவு செஞ்சு நீங்க முழுமையாக இருந்து பயனடையுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். ரைட். அப்ப நான் நினைக்கிறேன், யாரு படிச்சுக்கிற இந்த உரையினுடைய யாராவது படிச்சுக்கிறீங்களா? யாருமே இல்லை. ரைட். ஓகே, ரைட். ஒரு நல்ல படிப்பினை நிறைந்த ஒரு உரைநடையாக இந்த உரைநடை காணப்படுகின்றதுனா, உங்களோட புக்ல எத்தனையாவது பக்கம் என்று எனக்கு தெரியல. எத்தனையாவது பக்கம் புக்ல? புக்ல எத்தனையாவது பக்கம் என்று தெரியுமா யாருக்காவது? சரியா? எத்தனையாவது பக்கம் புக்ல யாருக்காவது பார்த்து சொல்லணும்னு பாருங்க. எத்தனாம் பக்கம்? 90ஆம் பக்கம். 90ஆம் பக்கம். 90ஆம் பக்கம் ஏன்னா ரைட். சில நேரம் சில ஆட்கள்ட புக்ல வந்து பக்கங்கள் வித்தியாசப்பட்டு இருக்கலாம். இப்ப கூட கையில இருக்கிற புக் வந்து இப்படி ஒரு அட்டை போட்ட புக்கா வச்சு கொண்டிருக்கிறீங்க. இந்த மாதிரி அட்டை போட்ட புக் கொண்டு அழைக்கிற பிள்ளைகள், உங்களோட கையில இருக்கிற புக் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறதானே. இந்த ஃப்ரண்ட் பேஜ் ஒன்று, அதாவது கவர் பேஜ் ஒன்று நான் ஷேர் பண்ணிக்கிறதானே. அரபு இலக்கிய நயம் என்ற ஒரு கவர் பேஜ் ஒன்று ஷேர் பண்ணி, இந்த மாதிரி ஒரு கவர் பேஜா உங்களோட புக் இல்லையா? இல்ல. ரைட். இது இந்த புக் வந்து ரீப்ரிண்ட் போடப்பட்டு இப்ப இருக்குது புக்கு. என்ன விஷயம்னு சொன்னா, கொஞ்சம் இலகுபடுத்தப்பட்ட முறையில இந்த புக் காணப்படுகின்றது. ரைட். அதாவது சொல்லுக்கு சொல் டிரான்ஸ்லேஷன். அது நினைக்கிறேன் அப்படி இருக்குதா? ரைட். அதுதான். அதாவது இப்ப உரைநடை பகுதி எடுத்துக்கொண்டா ஏற்கனவே இருந்த புக்ல வந்து குறிப்பிட்ட சில சொற்களுக்கான பொருள் மட்டும்தான் தரப்பட்டு இருக்கும். ஆனா இதுல அப்படி அல்ல. நாங்க வந்து ஒரு வசனமாக இப்ப நான் கிளாஸ்ல படிப்பிக்கிற மாதிரி தான். நீங்க ஏற்கனவே 10ஆம் ஆண்டுல வந்ததானே. அப்ப சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்பு பொருள் தரப்பட்டு வசனத்து வசனம் மொழிபெயர்ப்பு தரப்பட்டிருக்கிறார். அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, சில குறிப்பிட்ட பகுதிகள் நீக்கப்பட்டிருக்குது. ரைட். உரைநடையில 2 உரைநடை நீக்கப்பட்டிருக்குது. அதே போல கவிதையில ஒரு கவிதை நீக்கப்பட்டிருக்குது இந்த புத்தகத்துல. ரைட். அடுத்தது இன்னும் ஒரு கவிதை உண்டு, சின்ன ஒரு 4 வரி கவிதை உண்டு ஹெட் பண்ணப்பட்டிருக்கிற. சரியா? அதே நேரம் சில வினாக்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிற. இப்படி சில விஷயங்கள் இந்த புக்ல இருக்குது. பிரச்சனை இல்லை, நீங்க ஏற்கனவே பயன்படுத்தின ஒரு புக்கை பயன்படுத்துறதுல பிரச்சனை இல்லை. ஆனா அந்த புக்ஸ ஏற்கனவே இருக்கிற புக்கை விட இந்த இந்த கவர் பேஜோடு இருக்கிற புத்தகம் வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதாலதான் நான் அதை ஞாபகப்படுத்தினது. ரைட். அப்ப நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த ஒரே பகுதியை பார்ப்போம். ரைட். ஓகே. என்ன அஅலமு யௌமின் ஃபி ஹயாத்தி. ரைட். உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்து ஏதாவது சொல்ல இயலுமா? ரைட். அஅலமு யௌமின் ஃபி ஹயாத்தி என்ன கருத்து தெரியாமலிக்கும். உங்களுக்கு இந்த நான் ஒரு படம் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த படத்தை பார்த்து, இந்த பிக்சரை பார்த்து ஏதாவது உங்களுக்கு சொல்ல இயலுமா? சொல்ல இயலுமான்னு பாருங்க. படம் பார்த்து கதை சொல்லுவோம். ரைட். அப்ப இது ஒரு படம் என்ன. இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு
கதை ஒன்று சொல்லேலுமான்னு கேக்குது. மகன் தனது தாய்க்கு பணத்தை வந்து கொடுக்குறான். பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேனா? மகன் ஏதோ ஒரு உழைப்பொண்டில் ஈடுபட்டோ இல்லாட்டி தனக்கு கிடைச்ச ஒரு பணத்தொகை ஒன்றை கொண்டு வந்து தாய் கிட்ட கொடுக்குற. ரைட். தாய் என்ன செஞ்சு கொண்டிருக்கிற? தையல் வேலை செஞ்சுக்கிறீங்க. தையல் வேலை செஞ்சு கொண்டிருக்கிற. ஏன் தாய் தையல் வேலை செய்யணும்? குடும்ப வறுமையால. குடும்ப வறுமையாக இருக்கலாம் என, அல்லது வீட்டுக்கு வருமானம் போதாத ஒரு நிலைமை ஒன்று இருக்கலாம், அல்லது வீட்டு ஆடைகளை தைக்கிறது, வீட்டாடைகளை தைப்பதாக இருக்கலாம், அல்லது இப்ப இவரும் கொண்டு வந்து பணம் கொடுக்கிறதாக இருந்தா சில நேரம் இவரும் ஒரு தொழில்ல, அந்த சிறுவனும் ஒரு தொழில்ல ஈடுபடுவதாக இருக்கலாம். ஏன்னா அப்ப சிறுவன் தொழில்ல ஈடுபடுவதாக இருக்கும் என்று சொன்னா குடும்பத்துல பின்னணி எப்படி இருக்கும்? அவர் உழைக்கிறதுக்காக தொழிலுக்காக போறதா இருந்தா நான் நினைக்கிறேன் அப்ப குடும்பம் வந்து ஒரு வறுமையான ஒரு குடும்பமாக இருக்குது, ஏழை குடும்பமாக இருக்குது. சில நேரம் தாய் வந்து தைச்சு சம்பாதிக்கிறதா இருந்தா தாயுடைய கணவர், இந்த சிறுவண்ட வாப்பா, ரைட், அவர் வந்து இறந்திருக்கலாம் அல்லது நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். விளங்கினா? அப்ப அதனாலதான் அவரும் தைச்சு சம்பாதிக்கிற, அதே நேரம் சிறுவனும் தனக்கு கிடைக்கிற பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற. அப்படி ஒரு ஒரு கதை ஒன்றா சொல்லுது இல்லையா? அல்லது வேற வேற ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். ரைட். சரி, அப்ப நாங்க இந்த பிக்சரோட நாங்க இன்ஷா அல்லாஹ் பாடத்துக்குள்ள போவோம். ரைட். ஓகே. நான் அவரோட புத்தகத்துல புதிய புக்ல வந்து 80ஆம் பேஜ் ஆயிக்கும் நான் நினைக்கிறேன், யாரோ போட்டிருந்தேன். சாரி, 90ஆம் பேஜ். பழைய புக்ல வந்து 80ஆம் பேஜ்ல இந்த கதை இருக்குதா? ரைட். ஓகே. ரைட். تم اختيار أحد كبار رجال الصناعة مديرا لشركة مشهورة، وأقام له أصدقاؤه حفلا كبيرا بهذه المناسبة، وكان الرجل في هذا الحفل سعيدا كل السعادة، فكل من حوله يؤكدون أنه قد حقق أكبر نجاح في حياته. ரைட். இது ஒரு முதலாவது பாராகிராஃப் பந்தி. ரைட். அப்ப நாங்க அதுல வந்திருக்கின்ற வாக்கியத்தை நாங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு போவோம். இது இப்படித்தான் புள்ளகன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்கோ. உங்களுக்கு ஒரு கதையோ ஒரு கவிதையோ வரும்போது எக்ஸாம் பேப்பர்ல பார்ட் 1ல ஒரு கதை வரும், 10 மார்க்ஸுக்குள்ள கேள்வி, அரபு மொழியிலான வினாக்களுக்கு விட எழுதுற கேள்வி வரும். அதுக்கு நீங்க பெர்ஃபெக்டா சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்பு தெரிஞ்சிருக்கணும் என்ற அவசியமே இல்லை. சரியா? அது சில டெக்னிக்குகள் இருக்குது, அதை வச்சு எங்களுக்கு விட எழுதி மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகே. பார்ட் 2ல வந்து நான் 5 கேள்வி வரேன்னா எங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. ஒரு போயம் அல்லது ஒரு ஸ்டோரி, ஒரு கதை, ஒரு உரைநடை. அந்த உரைநடை அல்லது ஒரு கவிதையை தெரிவு செஞ்சு எழுதணும். 2டைம் எழுத இயலாது, 2டைம் விட இயலாது, 2ல் ஒன்று எழுதியே ஆகணும். இப்ப அந்த அடிப்படையில உங்களுக்கு என்ன இருக்குது? சாய்ஸ் இருக்கின்றது. எனவே நீங்க வந்து இப்ப பெரும்பாலான மாணவர்கள் வந்து உரைநடையத்தான் தெரிவு செய்வாங்க, ஏன்னா லேசி கேள்விகள் லேசி. அப்ப உரைநடையில வந்து 5 கேள்விகள்ல 4 கேள்விகளுக்கு அரபு சம்பந்தம் இல்லை, அரபு தெரிஞ்சிருக்கணும் என்ற அவசியம் இல்லை. அதை நாங்க தமிழ்ல நல்லா படிச்சுட்டு போனாலும் கதையை நல்லா வாசிச்சுட்டு போனாலும் 4 வினாக்களுக்கு விட எழுதலாம். ஏன்னா அந்த கதையை வச்சு சில பொதுவான கொமனான சில வினாக்கள் வரும். ரைட். அதே போல கதையின் சுருக்கத்தை எழுத வேண்டி வரும். சுருக்கம் பண்ணது மொழிபெயர்ப்பு தான் கிட்டத்தட்ட. அதுல ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் நிற்குதுன்னா, குறிப்பிட்ட சில சொற்களை கீழால அண்டர்லைன் பண்ணி, ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல்லோ அல்லது குறிப்பிட்ட 2-3 சொற்களை இணைத்து ஒரு வாக்கிய தொடரோ அண்டர்லைன் பண்ணி அதிடம் மொழிபெயர்ப்பு கேட்டுவாரு. சரியா? அந்த மொழிபெயர்ப்பு கேட்டுவார் இடத்துல மாத்திரம்தான் நீங்க அந்த சொல்லுக்குரிய பொருள் தெரிந்திருக்க வேண்டும். ஓகே. அப்ப மற்றபடிக்கு நீங்க 20 மார்க்ஸ், 5 கேள்வி என்ன 1க்கு 4 மார்க்ஸ் தானே. 20 மார்க்ஸ்ல உங்களுக்கு அழகா 16 மார்க்ஸ் எடுக்கலாம். எத்தனை மார்க்ஸ்?
16 மார்க்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம் அந்த சொல்லுக்கு மொழிபெயர்ப்பு தெரியலாட்டி, ரைட்? அப்ப நீங்க மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு பாடமாக்குறன்றது அதோட விருப்பம். ஓகே, சில நேரம் சிலாக்களுக்கு குறிப்பிட்ட சில சொற்களை பாடமாக்குறதுல சில கஷ்டங்கள் வரையும். ஓகே, அப்ப மனக்கேட்டது அது உங்களை பொறுத்து. நீங்க 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்னா நீங்க பாடமாக்குங்க, பிரச்சனை இல்லை. அல்லது உங்களோட கிளாஸ்ல உங்களோட காம்படிஷன் அல்லது உங்களோட பெஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு போட்டி போடக்கூடியவங்க இருக்கிறாங்க, ரைட்? நீங்க அதை மிஸ் பண்ணினா அந்த 4 மார்க்ஸ் உங்களுக்கு பெருமதி என்று இருந்தால் நீங்க அதை பாடமாக்குறது உங்களோட விருப்பம், ரைட்? ஆனா மெனக்கெட்டு நீங்க பாடமாக்கி இருக்கிறத குழப்பி கொண்டு அடுத்த பாடங்களையும் படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குறதுல கஷ்டப்படுறது அது கொஞ்சம் கஷ்டம் தானேண்ணா, ரைட்? அப்ப அந்த அடிப்படையில நான் கிளாஸை செய்வேன். எப்படின்னா உங்களுக்கு தெரியும், நீங்க 10ஆம் ஆண்டுல வந்திருக்கிறீங்க. நான் சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்து கொண்டுதான் போவேன். ஏண்டா எனக்கு தேவை நீங்க எல்லாரும் நல்லா மார்க்ஸ் எடுக்கணும் என்றதை எனக்கு தேவை. எங்களோட இபிசி நிறுவனமும் அதைத்தான் எதிர்பார்க்குது. நீங்க இப்போ உங்களோட வகுப்புல சில நேரம் இந்த பாடத்தோட தமிழ் லிட் ஆர்ட் பாடங்கள் எடுக்கிறவங்க இருப்பாங்கன்னா, அந்த 2 பாடங்களை படிக்கிற மாணவர்கள் அந்த பாடங்கள்ல பெற்றுக்கொள்கின்ற புள்ளிகளை விடவும் அரபு இலக்கிய இணையத்துல நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய புள்ளிகள் அதிகமாக வர வேண்டும் என்பது தான் எங்களோட நோக்கு. எப்படி மீசாலா நீங்க 75க்கு மேல ஓலவல்ல எடுப்பீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் உங்களோட தவணை பரீட்சைகள்லையும் கணிப்பீட்டு பரீட்சைகள்லையும் அதிகமான புள்ளிகள் எடுக்க வேண்டும் என்பது தான் எங்களோட நோக்கம். எனவே நான் கிளாஸ செய்யக்கொள்ள சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்து கொண்டு போவேன். இடையில ஒருத்தருக்கு தான் விளங்கல்லாட்டியும் நான் இந்த இடத்துல திருப்ப விளங்கப்படுத்தி கொண்டே இருப்பேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப கதை தானே, கதையோட தொடரை நீங்க ஒழுங்கா வச்சுக்கொண்டா, ஞாபகத்துல வச்சுக்கொண்டா சில சொற்களை கெஸ் பண்ணலாம். ஓகே, சில சொற்களை உதாரணமா நீங்க 10ஆம் ஆண்டுல சிங்கமும் எலியும் என்ற ஒரு பாடம் ஒன்று படிச்சேன். அடுத்து உமரது எல்லாம் அவங்களோட அந்த சிறுவனோடு உள்ள சம்பவத்தை படிச்சுக்கிறீங்க. அடுத்து அந்த விவசாயி அல் ஃபல்லாஹ் விவசாயியுடைய ஒரு கதை ஒன்றை படிச்சுக்கிறீங்க. அப்ப அந்த கதைகளை ஒரு தொடராக ஞாபகம் வச்சுக்கொண்டா அண்டர்லைன் பண்ணி வார சொல்லுடைய பொருள் கேட்டு வார சந்தர்ப்பத்துல ஆரம்பத்துல வாரது எப்படியாக இருக்கும், என்னதாக இருக்கும் என்ற ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பண்ணேன். உதாரணமாக நான் இந்த இடத்துல சரிக்கான்னு சொல்லிக்கிறது. சரிக்காண்டாக்குறது கம்பெனி. ஓகே, அப்ப நீங்க ஆரம்பத்துல ஒரு கதை ஒன்றை படிக்கிற நேரம் ஒரு கம்பெனியில ஒரு ஆள் கம்பெனின்னு படிக்கிறீங்க தானே. அப்ப ஏதோ ஒரு கெஸ் பண்ணி என்ன செய்யலாம், குறிப்பிட்ட சொல்லுக்கான பொருளை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ள ஏன். ஓகே, அல்லது நீங்களாக சில கீவேர்டுகளுக்கு என்ன செய்யறது, கீவேர்டுகள் நீங்களாக சில சொற்களை செலக்ட் பண்ணி அந்த சொற்களுக்குரிய பொருளை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கொண்டா அந்த சொல்லுக்கு முன்னால பின்னால வந்திருக்கின்ற சொற்களுக்கு என்ன செய்யலாம், நீங்க கருத்து எடுக்கலாம். ஓகே, சில நேரம் பிழைக்கலாம், அல்ல பெரும்பாலும் அது சரியாக வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு, ரைட்? ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம். முதலாவதுன்னா முதலாவது வாக்கியம் தம் இக்தியாரு அஹதி கிபாரி ரிஜாலி சினாஅதி முதீரன் லி ஷரிகத்தின் மஸ்ஹூரா, ரைட்? இதுல பாருங்க, தம் இக்தியார் அண்டா தெரிவு செய்யப்பட்டார். அவ்வளவுதான். தம் இக்தியார் என்ற கருத்துன்னா தெரிவு செய்யப்பட்டார், செலக்ட் ஆகிறது, தெரிவு செய்யப்பட்டார். யாரு? அஹது. அஹத் அண்டா ஒருவர். இப்ப சூரத்துல் இஹ்லாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, குல் ஹுவல்லாஹு அஹது, அப்படியே நீர் கூறுவீராக அவன் அல்லாஹ் ஒருவன். அப்ப அஹதண்டா ஒருவன் என்ற மாதிரி ஒருவர் என்பதற்கும் அஹதன்னு தான் சொல்றது. அப்ப தம் இக்தியார் அஹதன்னா கருத்து என்னப்ப, ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார். அதுதான கருத்து, ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார். யார் ஒருவர்? கிபாரி ரிஜாலி சினாஅதி, கிபாரி ரிஜாலி சினாஅதி. கிபாரண்டா மூத்தவர்கள். ஓகே, பெரியவர்கள், மூத்தவர்களை கிபார் என்று சொல்றேன். கபீர் என்றா பெரியவர். கிபார் என்பது கபீருடைய பன்மைய சொல், பெரியவர்கள், ரைட்? ரிஜால் என்றா மனிதர்கள், தனி சொல்லாக சொல்றேன், பிறகு நான் சரியா சொல்றேன். ரிஜால் என்ற கருத்தன்னா மனிதர்கள், ரஜுலுன் மனிதன், ரிஜால் என்றா மனிதர்கள், சினா என்றா
கைத்தொழில், இண்டஸ்ட்ரி என்று சொல்ற கைத்தொழில். அப்ப பாருங்க, கிபாரண்டா பெரியவர்கள், மூத்தவர்கள், ரிஜாலண்டா மனிதர்கள், சினாண்டா கருத்தன்னா கைத்தொழில். இப்ப நாங்க சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தாலும் எங்களுக்கு இந்த இடத்துல இந்த 3 சொற்களையும் இணைத்து தான் நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கிறோம், ஒரு கருத்தொன்னு எடுக்க வேண்டி இருக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்டா, இப்ப ரிஜாலு சினா ஆண்டு வரக்கொள்ள கைத்தொழிலாளர்கள் என்றுதான் வரும். ரிஜாலு சினா, இப்ப ரிஜாலண்டா மனிதர்கள் தானே, சினா ஆண்டா கைத்தொழில். இப்ப ரிஜாலு சினா ஆண்டா கைத்தொழில் மனிதர்கள், அப்படி அல்ல. சரியா? கைத்தொழிலாளர்கள், தொழிலாளர்கள் என்று சொல்ற, கைத்தொழிலாளர்கள்னா தொழிலாளர்கள், ரைட்? கைத்தொழில ஈடுபடக்கூடிய மனிதர்கள், அதுல மூத்தவங்க கிபாரு ரிஜாலு சினா. இப்ப கைத்தொழில ஈடுபடக்கூடியவர்களில் மூத்தவர்கள் அல்லது கைத்தொழில் துறையில் அனுபவம் மிக்கவர்கள், மூத்த தொழிலாளர்கள் என்று எங்களுக்கு விரும்பின மாதிரி பொருத்தமான கருத்துன்னு எடுக்கலாம். நான் சொல்ற விளங்குறா? கிபாரண்டா என்ன, பெரியவர்கள், ரிஜாலண்டா என்ன, மனிதர்கள், சினாண்டா கருத்து என்ன, கைத்தொழில். அப்ப இந்த 3 சொல்லையும் நாங்க தனித்தனியாக மொழிபெயர்த்தாலும் இந்த 3 சொல்லையும் இணைத்து நாங்க பார்க்கின்ற போது எப்படி வரும்? கைத்தொழில்ல அனுபவமிக்கவர்கள், ரைட்? அல்லது தொழிலாளர்கள்ல மூத்தவர்கள், மூத்த தொழிலாளர்கள் என்று சொல்லுவோம். மேலும் அப்ப பாருங்க, இப்ப தம் இக்தியார் வஹதி கிபாரு ரிஜாலி சினா, ரைட்? மூத்த தொழிலாளர்களில் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார், அல்லது கைத்தொழில் துறையில் அனுபவம் மிக்கவர்களில் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார். யாராக தெரிவு செய்யப்பட்டார்? முதீராக தெரிவு செய்யப்பட்டார். முதீரண்டா ஸ்கூல்ல முதீரண்டா, ஸ்கூல்ல முதீரண்டா பிரின்சிபலை குறிக்கும், அதிபர். இது இங்கேயும் பொதுத்தன் தான், தொழில் அதிபர் என்று சொல்லலாமே, தொழில் அதிபர், ரைட்? அல்லது பணிப்பாளருக்கும் நாங்க முதீர் என்று சொல்றோம். அப்ப இந்த இடத்துல நாங்க பணிப்பாளர் என்று எடுப்போம். ஓகே, பணிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். எங்க? லிஷரிகத்தின் மஸ்ஹூரா. ஷரிகாண்டா கருத்து கம்பெனி, ஷரிகாண்டா கம்பெனி, ஒரு நிறுவனம். சரியா? லிஷரிகத்தின் ஒரு கம்பெனிக்கு, ஒரு நிறுவனத்திற்கு ரெண்டு வரும். மஸ்ஹூரா என்பது பிரபல்யமான, ஃபேமஸான. ஓகே, அப்ப தம் இக்தியார் வஹதி கிபார் ரிஜாலி சினாஅத்தி முதீரன் லி ஷரிகத்தின் மஸ்ஹூரத்தின், ரைட்? கைத்தொழில் துறையில் அனுபவம் மிக்கவர்களில் ஒருவர், மூத்த தொழிலாளர்களில் ஒருவர் பிரபல்யமான கம்பெனி ஒன்றிற்கு பணிப்பாளராக அல்லது தொழிலதிபராக தெரிவு செய்யப்பட்டார். ஓகே, ரைட்? இரண்டாவது வரையை பார்ப்போம். وأقام له أصدقاؤه حفلا كبيرا بهذه المناسبة. وأقام, இந்த வ என்பது உங்களுக்கு தெரியும், மேலும் என்ற கருத்துல வாரது. அகாம ஏற்பாடு செய்தார்கள். யாரு? லஹு அவருக்காக, லஹு என்றா அவருக்காக, அஸ்திகாஹு என்றா அவருடைய நண்பர்கள். அப்ப வஅகாம லஹு அஸ்திகாஹு, அவருடைய நண்பர்கள் அவருக்காக ஏற்பாடு செய்தார்கள். அவருடைய நண்பர்கள் அவருக்காக ஏற்பாடு செய்தார்கள், ரைட்? ஹஃப்லன் கபீரன், பெரியதொரு விழாவை. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு சொல்லு, கபீர் என்ற சொல்லும் வந்திருக்கிற, கிபார் என்ற சொல்லும் வந்திருக்கிற. கபீர் என்றா அரபு மொழியில உயர்த்தினை அகரணி என்ற வேறுபாடு இல்லையா, ரெண்டுக்கும் ஒரே சொல்தான். இப்ப ஜா என்றா வந்தான், வந்தது. ஓகே, ஜஹாப என்றா போனான், போனது. அதே போலதான் மரியாதைக்குரிய பிரயோகம் என்று சொல்லியும் இல்லை. இப்ப ஜா என்றா நாங்க தமிழ் மொழியில அதிபர் வந்தார், நாங்க ஒரு நாளும் சொல்றில்ல அதிபர் வந்தான் என்று சொல்றில்ல, ஆசிரியர் வந்தான் என்று சொல்ற இல்ல, அப்பா வந்தான் என்று சொல்ற இல்ல. அப்ப அங்கின அப்பா, அதிபர், ஆசிரியர் என்று வரக்குள்ள வந்தார் என்று ஒரு மரியாதை பிரயோகம் உண்டு, வித்தியாசம் உண்டு இருக்குது. வந்தான், வந்தான். அரபு மொழியில் அப்படி இல்லை. இப்ப ஜா என்றா வந்தானுக்கும் ஜாதான், வந்தாருக்கும் ஜாதான், வந்தது அதுக்கும் ஜாதான். விளங்கினா? உயர்த்தினை அகரணி என்ற வித்தியாசமோ இல்லாட்டி மரியாதைக்குரிய அந்த வந்தார், வந்தான் அந்த வித்தியாசமோ அப்படி ஒன்றும் இல்லை. ஓகே, தெளிவாக ஒரே சொல்தான். எனவே இங்க பாருங்க, ஹஃப்லன் கபீரன்,
அண்டா கபீரண்டா பெரியவர் அல்லது பெரியது என்ற கருத்துல வரும். அப்ப ஹஃப்லன் கபீர் என்ற சொல் வந்திருக்கிற. நான் இதை ஏன் சொன்னேன்னா கபீர் என்ற சொல் இருக்குது, அதே போல கிபார் என்ற சொல்லும் இருக்குது. ரைட். அப்ப கிபார் என்றா பெரியவர்கள், கபீர் என்றா பெரியவர். இந்த இடத்துல அகிருணையாக வந்திருக்குது. ஹஃப்லன் கபீரன், பெரியதொரு விழாவை. ஹஃப்லன் கபீரன், பெரியதொரு விழாவை அவருடைய நண்பர்கள் அவருக்காக ஏற்பாடு செய்தார்கள். பிஹாதிஹில் முனாசபா, அண்டா இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு, இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு. அப்ப பாருங்க, வகாம லஹு அஸ்ஸிகாஹு ஹஃப்லன் கபீரன் பிஹாதிஹில் முனாசபா, இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு அவருக்காக அவருடைய நண்பர்கள் பெரியதொரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள். ஓகே, திரும்ப பாருங்க. தம் இख्तियार வஹதி கிபார் ரிஜாலி சினாஅத்தி முதீரன் லிஷரிகத்தின் மஸ்ஸூரா. ரைட். பிரபல்யமான ஒரு கம்பெனிக்கு மூத்த தொழிலாளர்களில் ஒருவர் ஒரு பணிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். ரைட். وقام له أصدقاؤه حفلا كبيرا بهذه المناسبة, இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு அவருக்காக அவருடைய நண்பர்கள் பெரியதொரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள். ரைட். இப்ப விழா விழா நடக்கிற இல்லையா? ரைட். விழாவில இந்த மனுஷன் எப்படி இருப்பாரு? ஹாப்பியா இருப்பாரா, சோகமா இருப்பாரா, எப்படி இருப்பாரு? எப்படி இருக்கிற? சந்தோஷமா ஒரு இருக்கும். happy, மிக்க சந்தோஷமா இருக்கிறேனா? ரைட். இப்ப அதுதான் அடுத்த வரியில சொல்றது. வகான ரஜுலு ஃபி ஹாதல் ஹஃப்லி சயீதன் குல்ல ஸஆதா. ரைட். வகான ரஜுலு, இந்த வ என்றது மேலும் என்ற கருத்துல வாரது அவளுக்கு தெரியும். கான ரஜுலு, இந்த குறித்த மனிதர் காணப்பட்டார். கான ரஜுல், இப்ப மேல ரிஜால் என்று வந்து பாருங்க, மனிதர்கள் மனிதர்கள். இங்க ரஜுல் என்று வந்திருக்குது, மனிதர். அப்ப குறித்த மனிதர் காணப்பட்டார். அதானா? ஓகே, முடிஞ்ச சொல்லுங்க. ரைட். சொல்லி முடிஞ்சிடும். உன்னோட வேலை பேர் வந்து அறையணும் உனக்கு. வாங்க.
சார் அதான் முடிஞ்சது சரியா முடிஞ்சா? ஓகே ஓ ரைட். சார் அதான் முடிஞ்சு. சரி ரைட். அப்ப பாருங்க, فكان الرجل في هذا الحفل سعيدا كل السعادة. அப்ப மனிதர் காணப்பட்டார். கான ரஜுல் في هذا الحفل, இந்த விழாவில். மேலேயும் ஹஃப்லண்ட சொல் வந்துக்குது. ஹஃப்லண்டா விழாவ, ஹஃப்லண்டா விழா. அப்ப ஹஃப்லண்டா விழா. ஃபி ஹாதல் ஹஃப்லி என்றா இந்த விழாவில் என்று வரும். அப்ப இந்த விழாவில் குறித்த மனிதர் காணப்பட்டார். மேல ரிஜால் என்று வந்திருக்கிற மனிதர்கள். ஓகே, கீழ ரஜுல் என்று வந்திருக்கிற அது என்ன, அது மனிதர். ஓகே, அப்ப அந்த மனிதர், இப்ப அந்த மனிதரை பத்தி தான் சொல்லிக்கொண்டு போறது. வகான ரஜுலு ஃபி ஹாதல் ஹஃப்லி, இந்த விழாவில் அந்த மனிதர் காணப்பட்டார். எப்படி? சயீதன், சந்தோஷமானவராக, மகிழ்ச்சியானவராக காணப்பட்டார். எப்படியான மகிழ்ச்சி என்றா குல்ல சஆத. அரபு மொழியில இப்படி ஒரு பிரயோகமும் இருக்குது. மிகவும் சந்தோஷமானவர் என்ற கருத்துல வரக்குள்ள இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. சயீதன் குல்ல சஆதாண்டா மிக மிக சந்தோஷமானவராக காணப்பட்டார். விளங்கினா? இப்ப நான் குல்ல என்ற சொல்லுக்கு மீனிங் எல்லாம் சொல்ல தேவையில்லது. சஆதான்னா சந்தோஷத்தை குறிக்கிற சந்தோஷம். சயீதன்னா சந்தோஷமானவர். ஓகே, இப்ப சயீதன்ன பேர் இருக்கிற ஒருகளை மீக்குற தெரியாது. சயீத் அல்லது சயீதா என்ற பேரும் மீக்குது. சயீதா, சயீதான்னா சந்தோஷமானவர். ஓகே, மகிழ்ச்சியானவள் என்ற கருத்துல வார. அப்ப சஆதா அண்டா மகிழ்ச்சி சந்தோஷம் என்ற கருத்துல வார. இப்ப வகான ரஜுலு ஃபி ஹாதல் ஹஃப்லி சயீதன் குல்ல சஆதா, அந்த மனிதர் இந்த விழாவில் மிகவும் சந்தோஷமானவராக காணப்பட்டார். எக்ஸாம் பேப்பர்ல சம்டைம் ஒன்றோ இதுக்கு அண்டர்லைன் பண்ணி பொருள் கேட்பாங்க. சயீதண்டா சந்தோஷமானவர். அப்படி இல்லையா, இப்படி அண்டர்லைன் ஃபுல்லா அண்டர்லைன் பண்ணி பொருள் கேட்பாங்க. சயீதன் குல்ல சஆதானா கருத்து எப்படி எழுதுறது? மிக சந்தோஷமானவர் என்று எழுதுனா போதுமா, அவ்வளவுதான். சரியா? அப்படித்தான் கேட்பாங்க. ரைட். ஓகே, அப்ப நாங்க 3 வரிகளை பார்த்தோம், என்ன 3 வாக்கியங்களை பார்த்தோம். திரும்ப பாருங்க. தம் இக்தியார் வஹதி கிபாரி ரிஜாலி சினாஅத்தி முதீரன் லி ஷரிகத்தின் மஸ்ஹூரா. ரைட், மூத்த தொழிலாளர்களில் ஒருவர் அல்லது கைத்தொழில் துறையில் அனுபவம் மிக்கவர்களில் ஒருவர் பிரபல்யமான கம்பெனி ஒன்றுக்கு பணிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். வகாமலஹு அஸ்திகாஹு ஹஃப்லன் கபீரன் பிஹாதிஹில் முனாசபா. அவருடைய நண்பர்கள் அவருக்காக, அல்லது ஆரம்பத்தில் இப்படி வருமே, இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு, பிஹாதிஹில் முனாசபா, இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு அவருக்காக அவருடைய நண்பர்கள் பெரியதொரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள். வகான ரஜுலு ஃபி ஹாதல் ஹஃப்லி சயீதன் குல்ல சஆத, அந்த மனிதர் இந்த விழாவில் மிகவும் சந்தோஷமானவராக காணப்பட்டார். ரைட், இப்ப அடுத்தது வாங்க. ஃபகுல்லு மன் ஹவுலஹு யுஅக்கிதுன அன்னஹு கத் ஹக்கக அக்பர நஜாஹின் ஃபி ஹயாத்திஹி. ஃபகுல்லு மன் ஹவுலஹு, அது எப்படி நாங்க மொழிபெயர்ப்போம் என்றால், அவரை சூழ இருந்த ஒவ்வொருவரும். இப்ப நான் தனி சொல்லாக சொன்னால் குள்ளு என்றா ஒவ்வொரு என்ற கருத்துல வர குள்ளு. மன் என்றா யார், மன் என்ற கருத்து யார். ஹவுலஹு என்றா அவரை சுற்றி. இப்ப மன் ஹவுலஹு என்றா அவரை சுற்றி யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும். என்ன, ஃபகுல்லு மன் ஹவுலஹு, அவரை சுற்றி யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும். நாங்க அப்படி எல்லாம் மொழிபெயர்க்க தேவையில்ல. சிம்பிளாக ஃபகுல்லு மன் ஹவுலஹு, அவரை சூழ இருந்த, அவரை சுற்றி இருந்த ஒவ்வொருவரும். யாரு? நண்பர்கள் தானே இருக்கிற, மேல நண்பர்கள் தானே பார்த்த நாங்க, அவருடைய நண்பர்கள் தானே இந்த விழா ஏற்பாடு செய்யறாங்க. எனவே ஃபகுல்லு மன் ஹவுலஹு என்றா அவரை சுற்றி இருந்த ஒவ்வொருவரும் யுஅக்கிதுன, உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். யுஅக்கிதுன என்றா உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அன்னஹு, அவர், நிச்சயமாக அவர் அல்லது அவர், அது ஹக்கக, அடைந்து விட்டார், நிறைவேற்றி விட்டார். எத? அக்பர நஜாஹின், அக்பர நஜாஹின், மிக பெரும் வெற்றியை, ஃபி ஹயாத்திஹி, அவருடைய வாழ்க்கையில். இங்க பாருங்க, இந்த உரை பகுதியில கபீர் என்ற சொல்லும் வந்திக்குது.
கிபார் என்ற சொல்லும் வந்திக்குது, அக்பர் என்ற சொல்லும் வந்திக்குது. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், கருத்து சொல்லுங்க. கபீரண்டா என்ன கருத்து? கபீரண்டா என்ன? என்ன கபீரண்டா? பெரிய பெரியது. பெரியவர், பெரியது அல்லது பெரியவர், பெரியவர். ஓகே, அல்லது பெரியதுனா. கிபாரண்டா, கிபாரண்டா பெரியவர்கள். கபீருடைய பெரியவர்கள், கபீருடைய பன்மை சொல் தான் கிபார். அக்பர் என்றா மிக பெரியவன் அல்லது மிகப்பெரிய கருத்துல வார. அல்லாஹு அக்பர் நாங்க சொல்றேன், இப்ப அதான் சொல்ற நேரம் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹு அக்பர். கபீர், கிபார், அக்பர் எல்லா சொற்களும் வந்திருக்குது. அப்ப பாருங்க, அக்பர் நஜாஹ், நஜாஹ்ண்டா வெற்றி. அப்ப அக்பர் நஜாஹ் என்றா மிக பெரும் வெற்றி, அதான் கருத்து, மிக பெரும் வெற்றி. ஃபி ஹயாத்திஹி அவருடைய வாழ்க்கையில். ரைட். அப்ப பாருங்க, ஃபகுல்லு மன் ஹவுலஹு யுஅக்கிதுன அன்னஹு கத் ஹக்கக அக்பர நஜாஹின் ஃபி ஹயாத்திஹி. அவரை சுற்றி இருந்த, அவரை சூழ இருந்த ஒவ்வொருவரும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில், அவர் அவருடைய வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை அடைந்து விட்டார் என்று உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். கலைஞர்களுக்கு ஃபகுல்லு மன் ஹவுலஹு யுஅக்கிதுன அன்னஹு கத் ஹக்கக அக்பர நஜாஹின் ஃபி ஹயாத்திஹி. அவரை சுற்றியிருந்த ஒவ்வொருவரும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை அடைந்து விட்டார் என உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, சரிதானே? ஓகே, சரியா? அப்ப ஃபகுல்லு மன் ஹவுலஹு என்ற கருத்து என்ன? அவரை சுற்றி இருந்த ஒவ்வொருவரும். அண்டர்லைன் பண்ணிக்கிற இந்த 3 சொற்களின் கருத்து என்னன்னா, அவரை சுற்றி இருந்த, அவரை சூழ இருந்த ஒவ்வொருவரும் என்ற கருத்துல வார. யுவாக்கிதூன என்ற கருத்து உறுதிப்படுத்தி கொண்டிருந்தாங்க. உறுதிப்படுத்துறா எப்படி? சொல்றேன் இல்லையா, வாழ்த்துக்கள் மச்சான், நீ நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறடா, இந்த கூட்டாளி மாதிரி தானே, ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ எப்படி இருந்தது, இப்படி ஆகிக்கிற, நல்ல டொப்பு வந்திருக்கிற, அப்படி அண்டு சொல்லிட்டு அவனை வாழ்த்துறது. சரியா? தமிழ்லையோ அரபிலையோ இங்கிலீஷ்லயோ ரைட், வாழ்த்துற. ரைட், அதான் வாழ்த்துறன்ற என்னத்த யுவாக்கிதுன உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அதான் குறிக்கிறேன். அன்னஹு கத் ஹக்கக அவர் அடைந்து விட்டார் அக்பர நஜாஹின் மிக பெரும் வெற்றியை ஃபி ஹயாத்திஹி அவருடைய வாழ்க்கையில். சரியா? அக்பர நஜாஹின் ஃபி ஹயாத்திஹி. பாருங்கோ, அவரை சூழ இருந்த, சுற்றி இருந்த ஒவ்வொருவரும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை அடைந்து விட்டார் என்று உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இல்லைங்களா? இப்ப ஓகேயா? சரியா? சரி வரும். ரைட். அந்த ஒவ்வொரு வரியாக நாங்க பார்த்து போகல சரி வரும். இப்ப நாங்க இந்த பந்திய ஃபுல்லா பார்த்தோம். என்ன? தம் இக்தியாரு அஹதி கிபாரி ரிஜாலி சினாஅத்தி முதீரன் லிஷரிகத்தின் மஷ்ஹூரா. சரியா? இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட மனசுல பதியணும். விளங்கினா? அதுதான் நோக்கம். இந்த கிளாஸ்ல நீங்க படிச்சுட்டு போன பிறகு திருப்ப படிக்க தேவையில்லைன்ற அளவுக்கு பதிச்சு கொண்டு போகணும். ரைட். பாருங்க, பிரபல்யமான கம்பெனி ஒன்றிற்கு மூத்த தொழிலாளர்களில் ஒருவர் ஒரு பணிப்பாளராக அல்லது ஒரு தொழிலதிபராக தெரிவு செய்யப்பட்டார். وقام له أصدقاؤه حفلا كبيرا بهذه المناسبة. இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு அவருக்காக அவருடைய நண்பர்கள் பெரியதொரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள். وكان الرجل في هذا الحفل سعيدا كل السعادة. அந்த மனிதர் இவ்விழாவில் மிக சந்தோஷமானவராக காணப்பட்டார். فكل من حوله يؤكدون أنه قد حقق أكبر نجاح في حياته. எனவே அவரை சுற்றி இருந்த, அவரை சூழ இருந்த ஒவ்வொருவரும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை அடைந்து விட்டார் என்று உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஓகே, விளங்கினா? அப்போ இப்ப இந்த கதையை தமிழ்ல ஞாபகம் வச்சு கொண்டாலும் ஓகே. எப்படி? ஒரு ஃபேமஸான ஒரு பிரபல்யமான ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அந்த தொழிலாளர்கள்ல மூத்தவர்களில் ஒருவர் அந்த கம்பெனிக்கு
தொழிலதிபராக அல்லது பணிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு அவருடைய நண்பர்கள் அவருக்காக பெரியதொரு விழாவை என்ன செய்றாங்க, ஏற்பாடு செய்றாங்க. அந்த மனிதரும் இந்த விழாவில, ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாவில மிக மிக சந்தோஷமானவராக இருக்கிறார். எனவே அவரை சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரும், அவருடைய நண்பர்கள் ஒவ்வொருத்தரும், அவர் தன்னுடைய வாழ்க்கையில மிக பெரும் வெற்றி, ஒரு அச்சீவ்மெண்ட், சரியா, மிக பெரும் வெற்றி ஒன்றை அடைந்து விட்டார் என்று சொல்லிக் கொண்டு இருந்தாங்க, உறுதிப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. ஒன்று அவர்கிட்ட வந்து சொல்றதாக இருக்கலாம், அல்லது நண்பர்கள் தமக்குள்ளேயே பேசிக்கொள்வதாக இருக்கலாம். ஏன்னா, அடே பாருடா இப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிக்கிறான் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். எப்படியோ அதை சொல்லிக் கொண்டு இருந்தாங்க. ரைட், ஓகே. இப்ப அப்படி நீங்க தமிழ்ல ஞாபகம் வச்சு கொண்டாலும் உங்களுக்கு எக்ஸாம நல்ல முறையில ஃபேஸ் பண்ணலாமா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, ஒரு பெரிய பந்து அதோட முடியுது. என்ன, يقترب منه صديق ரைட் وقال له لا بد أن يكون هذا اليوم أعظم يوم في حياتك. ரைட், நாங்க ஒரு வரியா பார்ப்போம், வாசிக தேவல பார்ப்போம். يقترب منه صديق. ரைட், சதீகண்டா ஒரு நண்பன் ஒருவர். ஓகே, இப்ப நாங்க அஸ்திகாஹு என்று பார்த்தோமே இல்ல, அவருடைய நண்பர்கள் என்று பார்த்தோம், அது பன்மை. அஸ்திகா என்பது பன்மை சொல், சதீக் என்பது ஒருமை சொல், நண்பன். சரியா? அப்ப இக்தரப மின்ஹு சதீகுன், அவரை நண்பன் ஒருவன் நெருங்கினான், அல்லது நண்பர் ஒருவர் நெருங்கினார், ரெண்டும் ஓகே. ரைட், இப்ப நெருங்கி வகால லஹு, அவரிடம் சொன்னார். அப்ப எப்படி சொல்லலாம்? இக்தரப மின்ஹு சதீகுன் வகால லஹு, அவரை நண்பர் ஒருவர் நெருங்கி அவரிடம் சொன்னார் என்று சேர்த்து சொல்லும். மேலும் ரெண்டு வாக்கியம் ஈக்கிறீங்க பாருங்க. இக்தரப மின்ஹு சதீகுன், அவரை நண்பர் ஒருவர் நெருங்கினார், வகால லஹு, மேலும் அவரிடம் கூறினார் என்று இருக்குது. ரெண்டையும் சேர்த்து இக்தரப மின்ஹு சதீகுன் வகால லஹு, அவரை நண்பர் ஒருவர் நெருங்கி அவரிடம் சொன்னார் என்று சொல்லும். மேலும் என்ன சொன்னார்ண்டா, லா புத்த ஐ யகூன ஹாதல் யௌமு அஅலம யௌமின் ஃபீ ஹயாத்திக். லா புத்த அண்டா அரபு மொழியில லா புத்த அண்டா அவசியமாகும், அவசியம் இருக்க வேண்டும், கட்டாயமாக இருக்க வேண்டும். என்ன கட்டாயமாக இருக்க வேண்டும் என்றா, ஐ யகூன ஹாதல் யௌமு, இந்த நாள் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஐயக்கூன் என்றா இருக்க வேண்டும். ஐயக்கூன் என்றாலும் அந்த லா புத்த என்ற சொல்லக்கூடிய கருத்தோடு சேர்ந்துதான் வருது. லா புத்த ஐயக்கூன, அப்படி பாருங்களேன், லா புத்த ஐயக்கூன, கீழே அப்படித்தான் போட்டுக்கிறேன். சரியா? லா புத்த ஐயக்கூன, கட்டாயமாக இருக்க வேண்டும். ஹாதல் யோமு, இந்த நாள், அஅலம யௌமின், மகத்தான நாளாக, ஒரு மகத்தான நாளாக, ஃபீ ஹயாத்திக, உன்னுடைய வாழ்க்கையில். ஃபீ ஹயாத்திக என்ற கருத்து உன்னுடைய, க என்ற வந்த உன்னுடைய தானே, படிச்சோம் தானே, இன்னா கல் கௌசர், இன்ன சானியக்க. அப்ப க அண்டு வந்தால் உன்னுடைய நேரத்துல வரும். அப்ப ஃபீ ஹயாத்திக, உன்னுடைய வாழ்க்கையில். அப்ப உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு மகத்தான நாளாக கட்டாயம் இருக்க வேண்டும் அல்லவா என்ற மாதிரி சொல்ற ஒரு அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று தான். சரியா? ஒரு வாக்கியமாகத்தான் சொல்றது. ரைட், எப்படி? இக்தரப மின்ஹு சதீகுன் வகால லஹு, அவரை நண்பர் ஒருவர் நெருங்கி அவரிடம் சொன்னார், லா புத்த யகூன ஹாதல் யௌமு அஅலம யௌமின் ஃபீ ஹயாத்திக், இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான நாளாக கட்டாயம் இருக்க வேண்டும் அல்லவா என்று சொன்னாரு. அது வினாவுக்குரிய வாக்கியம் அல்ல, சும்மா ஜஸ்ட் ஒரு நாங்க மட்டும் மொழிபெயர்த்தா நல்லா இருக்கும். ரைட், அப்படி சொன்ன உடனே அவர் பதிலளிக்கிறாரு. ஃபஜாப ரஜுலு சினாஅத்தில் கபீர். ஃபஜாப, அஜாப என்றா பதிலளித்தார். ரைட், யாரு? ரஜுல் என்றா மனிதர். இப்ப மேல ரிஜால் என்று தானே வந்த மனிதர்கள், இப்ப ரஜுல் என்றா மனிதர், அப்ப இந்த மனிதர் தான். சினாஅண்டா கைத்தொழில், அல் கபீரண்டா பெரியவர். அப்ப இன வந்து தனித்தனியாக மொழிபெயர்க்கிறா. ரஜுலு சினாஅத்தில் கபீரண்டா கைத்தொழில், பெரிய மனிதர், அப்படியெல்லாம் மொழிபெயர்க்கிறல்ல. அந்த மூத்த தொழிலாளர், அந்த மூத்த
தொழிலாளர் பதிலளித்தார். என்ன பதிலளித்தார் என்றா கல்லா, அவ்வாறல்ல. சரியா? கல்லான கருத்து என்ன? அவ்வாறல்ல, அவ்வாறல்ல. குர்ஆன்ல நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்கன்னா கல்லா என்ற சொற்பிரயோகம் வந்தா அது என்ன சூரா? மக்கியா மதனியா? மக்கி. வெரி குட். கல்லா என்ற சொற்பிரயோகம் வரக்கூடிய சூறாக்கள் மக்கி. எத்தனை சூறாக்கள்ல வருது? 15, 15. எத்தனை இடங்கள்ல வருது? 33. வெரி குட். 33 இடங்கள்ல வருது. ஓகே. கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன் கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. ரைட். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் என்று நிறைய இடங்கள்ல வருது. ரைட். அப்ப கல்லாண்ட கருத்து என்ன? மீனிங் அவ்வாறல்ல என்றதான் கருத்து. அப்ப ஏற்கனவே தன்னுடைய நண்பர் சொன்ன அந்த வாக்கியத்தை மறுத்து பேச போறாரு. அவர் என்ன சொல்றாரு? இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான நாளாக இருக்க வேண்டும் அல்லவா என்று சொல்றாரு. இவரு கல்லா என்றா அவ்வாறல்ல, அவ்வாறல்ல என்றா நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல என்று இவர் இன்னொரு கதை ஒன்றை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யாரு? அந்த தொழிலாளர். சரியா? இன்ன அஅலம யௌமின் ஃபீ ஹயாத்தி. இன்ன என்றா அவளுக்கு கருத்து தெரியும். இன்ன என்றா கருத்து என்ன? என்ன இன்ன என்றா? நிச்சயமாக நிச்சயமாக தெரியும். ஏன்னா சூரா கௌசர்ல வாரேனா, சூரா நஸ்ர்ல படிச்சுக்கிற. இன்ன என்றா நிச்சயமாக. அஅலம யௌமின் என்றா மேல பார்த்தோம். அஅலம யௌமின் மகத்தான நாள். மகத்தான நாள். அஅலம யௌமின் என்ற கருத்து மகத்தான நாள். இன்ன அஅலம யௌமின் நிச்சயமாக மகத்தான நாள். ஃபீ ஹயாத்தி என்னுடைய வாழ்க்கையில். ஃபீ ஹயாத்தி என்ற கருத்து என்னுடைய வாழ்க்கையில். பாருங்க. கல்லா இன்ன அஅலம யௌமின் ஃபீ ஹயாத்தி நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள் காணப்பட்டது. கல்லா அவ்வாறல்ல. இன்ன அஅலம யௌமின் ஃபீ ஹயாத்தி கான நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள் காணப்பட்டது. எப்ப தெரியுமா? வஅன ஃபிஸ்ஸானியத்தி அஷரத மின் உம்ரி. ரைட். வஅன என்றா நான், மேலும் நான் இந்த கருத்துல வர. அன என்றா நான். ஃபிஸ்ஸானியத்தி அஷரத மின் உம்ரி. சானியத்தி அஷரத் என்பது 12. சானியத்த அஷரண்டா 12, 12வது என்று வரும். இப்ப இஸ்னாஷர என்றுதான் சொல்றதுன்னா இஸ்னதாஷரத என்று சொல்லுவோம். 12. ரைட். ஓகே. மின் உம்ரி. உம்ரி என்றா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆயுள். அப்படி நாங்க ஒவ்வொன்றாக பார்க்கறத விட இப்படி ஃபுல்லா சேர்த்து பார்ப்போம். வான பிஸ்தானியத்தி அஷரத மின் உம்ரி என்ன கருத்து? எனக்கு 12வது வயதாக இருக்கும் போது என்றதான் கருத்து. பழகினா இப்ப தனித்தனி சொல்லாக நான் மொழிபெயர்த்தா உனக்கு கொஞ்சம் கஷ்டம். எப்படி? வான என்றா மேலும் நான். ரைட். அல்லது வேற அர்த்தமிக்கு இந்த வாவுக்கு அது தேவையில்ல. நான் நான் ஆனா என்றா நான். பிஸ்ஸானியத்தி அஷரத்தை என்றா 12வதில் என்று வரும். மின் உம்ரி என்றா என்னுடைய வயதில். இப்ப என்னுடைய வயதிலிருந்து 12வதில் நான் இருக்கும் போது அப்படின்னா கருத்து என்ன? என்னுடைய வயதிலிருந்து 12வதில் நான் இருக்கும் போதுன்னா கருத்து என்ன பிள்ளைகள்? நான் 12 வயதில் இருக்கின்ற போது அல்லது எனக்கு 12 வயதாக இருக்கும் போது. அப்ப சிம்பிளா அப்படித்தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு 12 வயதாக இருக்கும் போது காணப்பட்டது. விளங்கினா? பாருங்க. இன்ன அஅலம யௌமின் ஃபீ ஹயாத்தி கான நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள் காணப்பட்டது எனக்கு 12 வயதாக இருக்கும் போது. ரைட். இப்ப கதை ஆரம்பிக்குது. இந்தமாண்டா போகுது. சரியா? இந்தமான கருத்து என்ன? போகுது. தசல்லம் தூ நான் பெற்றுக்கொண்டேன். தசல்லம் தூ என்ற சொல்லுக்கு மட்டும் மீனிங் என்ன? நான் பெற்றுக்கொண்டேன். அப்ப இந்தமா தசல்லம் தூ என்ற கருத்து என்ன? நான் பெற்றுக்கொண்ட போது. எதை பெற்றுக்கொண்ட போது? அவ்வள அஜிரின் லி. அவ்வள முதலாவது, அஜிரண்டா கூலி,
லீ என்றா எனக்குரிய. அப்ப எனக்குரிய முதலாவது கூலியை நான் பெற்றுக்கொண்ட போது, விளங்கினா, இந்தமா தசல்லம்து அவ்வல அஜ்ரில் லி, எனக்குரிய முதலாவது கூலியை நான் பெற்றுக்கொண்ட போது. ரைட். வஹுவ ஜுனைஹானி ஃபில் உஸ்பூஇ, அந்த அது என்னண்டா அந்த 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 அதாவது என்ன கூலியை தான் சொல்லுது. வஹுவ அது 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 என்பது அந்த கூலி. ரைட். அந்த கூலி என்று ஜுனைஹானி, ஜுனைஹ் என்பது ஒரு நாணய அலகு. ஜுனைஹ் என்பது என்ன? ஒரு நாணய அலகு. ரைட். நாங்க ரூபாய், டாலர், ரைட், அப்படி சொல்ற மாதிரி ரியால், ரைட், இன்னும் பல இருக்கிற இல்லையா, அப்படி சொல்ற மாதிரி ஜுனைஹ் என்பது ஒரு நாணய அலகு. பவுண்ட் என்று சொல்றேன், ஆங்கிலத்தில் நாங்க பவுண்ட் என்று சொல்றேன். ரைட். அப்ப ஃபில் உஸ்பூஇ என்றா வாரத்தில், அல் உஸ்பூ என்றா வாரம், ஃபில் உஸ்பூஇ என்றா வாரத்தில். இப்ப ஜுனைஹானி என்று தான் இருக்கிற. ஜுனைஹானி என்ற 2 பவுண்ட்கள், 2 பவுண்ட்கள். அப்ப வாரத்தில் 2 பவுண்ட் என்ற அடிப்படையில், வாரத்தில 2 பவுண்ட் என்றவாறு எனக்குரிய முதலாவது கூலியை நான் பெற்றுக்கொண்ட போது. சரியா? இன்னும் முடியல, பெற்றுக்கொண்ட போது. ரைட். இப்ப நீங்க பாருங்க அடுத்தது, அகல்து அல் ஜுனைஹைனி. அகத்துவனா நான் பெற்றுக்கொண்டேன். அல் ஜுனைஹேனி என்றா திருப்பவும் அதே இதுதான், 2 பவுண்ட்களையும். ஜுனைஹானி என்றாலும் ஜுனைஹேனி என்றாலும் ரெண்டும் ஒன்றுதான. 2 பவுண்ட்களையும் நான் எடுத்தேன், பெற்றுக்கொண்டேன். சரியா? இன்னும் அந்த முடியல, அது சொல்லிக்கொண்டுதான் போறேன். அந்த பேச்சு வழக்குல உள்ள ஒரு உரைநடையாகத்தான் நிற்குது. பெற்றுக்கொண்ட போது நான் பெற்றுக்கொண்டேன். சரியா? பெற்றுக்கொண்டேன். அப்ப மேலையும் தசல்லம்து ஒன்று வந்திருக்குது, நான் பெற்றுக்கொண்டேன் என்று இருக்குது. அகத்துவன்னா நான் எடுத்தேன். சரியா? அகத்துவன்னா நான் எடுத்தேன். ஓகே. அப்ப அகத்துல் ஜுனைஹேனி, 2 பவுண்ட்களையும் நான் எடுத்தேன் அல்லது எடுத்துக்கொண்டு. ரைட். இன்னும் முடியல, கதை போகுது. எங்க வதஹப்து இலா உம்மி. உம்மி என்ன சொல்ல எல்லாருக்கும் தெரியும். உம்மி என்ன யாரு? உம்மா. உம்மா. சரியா? சில உம்மா. இடங்கள்ல உம்மான்னு கூப்பிடுவாங்க. எஸ், சில இடங்கள்ல உம்மி என்று கூப்பிடுவாங்கண்ணா. ரைட். இப்ப வதஹப்து இலா உம்மி, என்னுடைய தாயிடம் நான் போனேன். தஹப்து இலா உம்மி, என்னுடைய தாயாரிடம் நான் போனேன். தஹப்துன்னா நான் சென்றேன், நான் போனேன். யார்கிட்ட போனேன்? இலா உம்மி, என்னுடைய தாயிடம் நான் போனேன். சரியா? அப்ப பாருங்க மேலிருந்து, இந்தமா தசல்லம்து அவ்வல அஜ்ரில் லி, எனக்குரிய முதலாவது கூலியை நான் பெற்றுக்கொண்ட போது. வஹுவ ஜுனைஹானி ஃபில் உஸ்பூஇ, இந்த கூலி என்ன? வாரத்தில் 2 பவுண்ட்கள். ரைட். அகல்துல் ஜுனைஹேனி, 2 பவுண்ட்களையும் நான் பெற்றுக்கொண்டேன், எடுத்துக்கொண்டேன். வதஹப்து இலா உம்மி, என்னுடைய தாயிடம் நான் போனேன். இப்ப அங்க இருக்கிற அல்லத்தி என்ற சொல்லுக்கு பின்னால் இருக்கிறதெல்லாம் தாயை பத்திய வர்ணனை, தாயை பத்தி சொல்றேன். இப்ப தாய் எப்படிப்பட்டவன்றத சொல்றேன். அல்லத்தி கானத் தஅமலு ரக்ம மரதிஹா. கானத் தஅமலு, முதலாவது என்ன? கானத் தஅமலு, அவள் வேலை செய்கிறாள், வேலை செய்து கொண்டிருக்கின்றாள். ரைட். கானத் தஅமலு, தஅமலு என்பது வேலை செய்யறா, எல்லாரும் வந்து வேலை செய்யற, வீட்டுகளை வேலை செய்யற, அது வேலை தான். இவனை அந்த வேலை அல்ல, தொழில் செய்யற. கானத் தஅமலு என்பது தொழில் செய்கின்றாள், உழைக்கின்றாள், பணிபுரிகின்றாள். சரி. அப்ப பணிபுரிந்து கொண்டிருந்த அல்லது வேலை செய்து கொண்டிருந்த என்னுடைய தாயிடம் நான் சென்றேன் அன்று வரும். ஏன்னா வதஹப்து இலா உம்மி அல்லதி கானத் தஅமலு, வேலை செய்து கொண்டிருந்த என்னுடைய தாயிடம் நான் சென்றேன். 2வது என்ன? ரஹ்ம மரதிஹா, அவளுக்கு நோய் இருந்தும் கூட. ரஹ்ம மரதிஹான்னா அவளுக்கு நோய் இருந்தும் கூட. ரஹ்ம என்றா இருந்தும் கூட என்று நாங்க சொல்றோம். ஆங்கிலத்தின சொல்லுவாங்கன்னா ஓல்தோன்னு சொல்றேன், ஓல்தோ தோ அப்படி சொல்றேன். அப்ப ரஹ்ம இருந்தும் கூட, மரதிஹா அவளது நோய். அப்ப ரஹ்ம மரதிஹாண்டா அவளுக்கு நோய் இருந்தும் கூட தொழில் செய்து கொண்டிருந்த, வேலை செய்து கொண்டிருந்த என்னுடைய தாயாரிடம் நான் சென்றேன். எதற்காக அவள் வேலை செய்யணும்? எதற்காகண்டா லி அஜிலி தர்பியதி. லி அஜிலி என்ன கருத்து? வேண்டி. தர்பியத்தி என்றா என்னை வளர்க்கிறது. அப்ப லி அஜிலி தர்பியத்தி, என்னை வளர்ப்பதற்காக வேண்டி. லி அஜிலி தர்பியத்தி, என்னை வளர்ப்பதற்காக வேண்டி. பஅத வஃபாத்தி வாலிதி, பஅத என்றால் பிறகு, வஃபாத் என்றால் மரணம்,
வாலிதி என்றா என்னுடைய தந்தை. ரைட். அப்ப பஅத வஃபாத்தி வாலிதி, பஅத என்ற கருத்து என்ன? பிறகு. வஃபாத் என்ற கருத்து என்ன? மரணம். வஃபாத் ஆகிவிட்டார் என்று சொல்ற இல்லையா, அது அரபு சொல். மௌத் ஆகிவிட்டார், மௌத்து மரபு சொல் தான். மாத மரணித்தான், மௌத் மரணம். மௌத் ஆகினாரு, மௌத் ஆகினாரு. மௌத் என்பது அரபு சொல், ஆகினார் என்பது தமிழ் சொல். மௌத் ஆகினாரு, மரணம் ஆகினார். அதே போலதான் வஃபாத் ஆகிவிட்டார். வஃபாத் என்பது அரபு சொல், ஆகிவிட்டார் என்பது தமிழ் சொல். அப்ப வஃபாத், வஃபாத் என்பது என்ன? மரணம். ஓகே, அதுதான் கருத்து. அப்ப பஅத வஃபாத்தி வாலிதி, என்னுடைய தந்தை. சரியா? இப்ப அபி என்றாலும் தந்தை தான், வாலிதி என்றாலும் தந்தை தான். ஓகே. இப்ப பஅத வஃபாத்தி வாலிதி, என்னுடைய தந்தைக்கு மரணத்துக்கு பிறகு. அப்ப இப்ப தாய் யாரு? விதவையாக இருக்கிறார். ஆனா அந்த குழந்தை யாரு? ஒரு அனாதை சிறுவன். ரைட். அப்ப தாய் கஷ்டப்படுறேன்னா, அல்லத்தி கானத் தஅமலு ரக்ம மரதிஹா லிஅஜ்லி தர்பியதி பஅத வஃபாத்தி வாலிதி, என்னுடைய தந்தைக்கு மரணத்துக்கு பிறகு என்னை வளர்ப்பதற்காக வேண்டி தனக்கு நோய் இருந்தும் கூட வேலை செய்து கொண்டிருந்த, உழைத்து கொண்டிருந்த, தொழில் செய்து கொண்டிருந்த என்னுடைய தாயாரிடம் நான் சென்றேன். இன்னும் முடியல, இன்னும் அந்த ஹிஸ்டரியே சொல்றது. சரியா? ரைட். நான் அவளுக்கு என்ன சொல்றது, இந்த மேற்கோக்குறி ஆரம்பிச்சுக்கிற இல்லையா, எங்கிருந்து சொல்றது பாருங்க. இந்த மேற்கோக்குறி ஆரம்பிச்சுக்கிற இடத்துல இருந்து சொல்லி கொண்டுதான் போறேன் நான். இதுல பார்த்தா விளங்கும். இதெல்லாம் அவருடைய வாக்கியங்கள் தான். சரியா? ஃபுல்லா. ரைட். இந்தமா தசல்லம் தோப்பல அஜ்ரில்லி, எனக்குரிய முதலாவது கூலியை நான் பெற்றுக்கொண்ட போது, வஹுவ ஜுனைஹானி ஃபில் உஸ்பூஇ, அது வாரத்தில் 2 பவுன்கள். அகத்துல் ஜுனைஹேனி, 2 பவுன்களையும் நான் எடுத்துக்கொண்டேன். வதஹப்து இலா உம்மி அல்லதி கானத் தஅமலு ரக்ம மரதிஹா லிஅஜ்லி தர்பியதி பஅத வஃபாத்தி வாலிதி, என்னுடைய அந்த 2 பவுன்களையும் பெற்றுக்கொண்டு நான் இப்ப யார்கிட்ட போறேன்? தாய் கிட்ட போறேன். தாய் யாரு? என்னுடைய தந்தைக்கின், பாருங்க நான் ரிவர்ஸ்ல மொழிபெயர்க்கிறேன் பாருங்களா, என்னுடைய தந்தைக்கின் மரணத்திற்கு பிறகு என்னை வளர்ப்பதற்காக வேண்டி தனக்கு நோயிருந்தும் கூட வேலை செய்து கொண்டிருந்த என்னுடைய தாயாரிடம் நான் சென்றேன். ஓகே, விளங்கினதானே? ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. வைத்து இப்ப தாயாரிடம் போய்த்து தாய்கிட்ட சொல்றேனா? ரைட். வகுல்து லஹா, குல்து நான் சொன்னேன், நான் கூறினேன். யாருகிட்ட சொன்னேன்? வகுல்து லஹா, அவளிடம் சொன்னேன், அதாவது தாயாரிடம் நான் சொன்னேன். லன் தல்தர்ரி, லன் தல்தர்ரி, இனிமேல் நீங்கள் ஒருபோதும் சிரமப்பட வேண்டாம், சிரமப்படாதீர், கஷ்டப்படாதீர். லன் தல்தர்ரி பஅதல் யௌமி, பஅத என்றா பிறகு, மேலே பார்த்தோம். பஅத என்ன கருத்துன்னா பிறகு, அல் யௌம் என்றா இந்த நாள். அப்ப பஅதல் யௌமி என்ன? இன்றைய நாளின் பிறகு, இனிமேல் என்று சொல்லுவோம். மேலும் இனிமேல் அல்லது இன்றைய நாளின் பிறகு, இதற்கு பிறகு நீங்கள் சிரமப்பட வேண்டாம். யா உம்மி, என்னுடைய தாயே. அப்ப லன் தல்தர்ரி பஅதல் யௌமி யா உம்மி, என்னுடைய தாயே, இனிமேல் அல்லது இன்றைய நாளின் பிறகு நீங்கள் கஷ்டப்படாதீர்கள், சிரமப்படாதீர்கள். அந்த அமலி, வேலை செஞ்சு உழைச்சி கஷ்டப்பட்டு. விளங்கினா? அந்த அமலி, அந்த அமலி என்றால் உழைத்து, உழைத்து தொழில் புரிந்து இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். அந்தி மரீலா, நீங்க ஒரு நோயாளியாக இருந்து கொண்டு. விளங்கினா? அந்தி மரீலான கருத்து என்ன? ரைட். நீர் ஒரு நோயாளியாக இருந்து கொண்டு. இப்ப மேல பாருங்க, ரக்ம மரதிஹான்னு வந்திருந்த, தனக்கு நோய் இருந்தும் கூட. மரதண்டா நோய், மரீலா அண்டா நோயாளி. அப்ப அந்தி என்றா நீங்க. ஓகே. அப்ப அந்தி மரீலாண்டா நீங்க ஒரு நோயாளி. இப்ப நீங்க ஒரு நோயாளியாக இருந்து கொண்டு, நீங்க ஒரு நோயாளியாக இருந்து கொண்டு வேலை செய்து இனிமேல் சிரமப்படாதீர் என்று நான் சொன்னேன். விளங்கினா? வகுல்து லஹா லன் தல்தர்ரி பஅதல் யௌமி யா உம்மி அன் தஅமலி வ அன்தி மரீலா, நீங்க ஒரு நோயாளியாக இருந்து கொண்டு வேலை செய்து இனிமேல் சிரமப்படாதீர் என்று நான் அவரிடம் சொன்னேன். என்றா ஃபகத் அஸ்பஹ்து அக்ஸிபு மா யக்ஃபீனா,
ஃபகது அஸ்பஹ்து நான் மாறிவிட்டேன். ஃபகது அஸ்பஹ்து அக்ஸிபு சம்பாதிக்க கூடியவனாக. ஃபகது அஸ்பஹ்து அக்ஸிபு நான் சம்பாதிக்க கூடியவனாக மாறிவிட்டேன். மா யக்ஃபீனா எமக்கு போதுமானவற்றை. அப்ப ஃபகது அஸ்பஹ்து அக்ஸிபு மா யக்ஃபீனா எமக்கு போதுமானவற்றை சம்பாதிக்க கூடியவனாக நான் மாறிவிட்டேன் என்று கதை முடியுது. கதை விளங்கிக்கும் என்ன? ரைட். அப்ப பாருங்க, திரும்ப பாருங்க, நான் சொல்றேன். இந்த பாருங்க, அவளுக்கு இதெல்லாம் தெரிந்தானே. இப்ப கல்லா பாரல்ல இன்ன அலம யோமின் ஃபி ஹயாத்தி கான நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள் காணப்பட்டது. வான பிஸ்தானியத்தை ஆசரத்த மின் உம்ரி எனக்கு 12 வயதாக இருக்கும் போது. ரைட். அவர்கள் பாருங்களேன், இந்தமா தசல்லம் து ஒப்பல அஜரில் இங்க பாருங்க. ரைட். இந்தமா தசல்லம் து ஒப்பல அஜரில் ரைட். எனக்குரிய முதலாவது கூலியை நான் பெற்றுக்கொண்ட போது. இந்தமா தசல்லம் து ஒப்பல அஜரில் எனக்குரிய முதலாவது கூலியை நான் பெற்றுக்கொண்ட போது. வஹுவ ஜுனைஹானி ஃபில் உஸ்பூஇ அது வாரத்துல 2 பவுன்கள். ரைட். அகல்துல் ஜுனைஹைனி அந்த 2 பவுன்களையும் நான் எடுத்தேன். வதஹப்து இலா உம்மி அல்லதி கானத் தஅமலு ரக்ம மரதிஹா லியஜ்லி தர்பியதி பஅத வஃபாத்தி வாலிதி என்னுடைய தந்தையின் மரணத்திற்கு பிறகு என்னை வளர்ப்பதற்காக வேண்டி தனக்கு நோய் இருந்தும் கூட வேலை செய்து கொண்டிருந்த என்னுடைய தாயாரிடம் நான் சென்று வகுல்துலஹா அவளிடம் சொன்னேன், தாயாரிடம் சொன்னேன், லன் தல்தரி பஅதல் யௌமி யா உம்மி அன் தஅமலி வ அன்தி மரீதா நீங்க ஒரு நோயாளியாக இருந்து கொண்டு வேலை செய்து இனிமேல் சிரமப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். ஏனெனில் ஃபகது வந்தா ஏனெனில் என்ற அர்த்தத்துல வாருங்கன்னா ஃபகது அஸ்பஹ்து அக்ஸிபு மா யக்ஃபீனா எமக்கு போதுமானவற்றை சம்பாதிக்க கூடியவனாக நான் மாறிவிட்டேன் என்று சொன்ன அந்த நாள் தான் என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள். விளையினா அப்ப இப்ப இன்ன அலம யௌமின் ஃபி ஹயாத்தி என்று அதாவது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள் காணப்பட்டது என்று சொல்லி ஆரம்பிக்கிறாள் இல்லையா? இந்த அவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாள் இல்லையா? அந்த கதையில சொல்லி முடிச்சிட்டு என்று சொன்ன அந்த நாள் தான் தாயாரிடம் சென்று நான் இப்படி எல்லாம் சொன்ன அந்த நாள் தான் என்னுடைய வாழ்க்கையில மகத்தான நாள். இப்ப நீங்க பாருங்க, ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனி, ஒரு பிரபல்யமான ஒரு கம்பெனி, அந்த கம்பெனினா ஹை பொசிஷனுக்கு போறாரு, டொப்புக்கு போறாரு. இருந்தாலும் அவரு தன்னுடைய வாழ்க்கையில அந்த நாள் ஒரு மகத்தான ஒரு ஒரு ஹைலைட் பண்ணப்பட்ட ஒரு நாளாக பார்க்கல. எந்த நாளை பார்க்கிறாருன்னு சொன்னா, அவர் எப்ப தன்னுடைய தாயோட சேர்த்து தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போவதற்காக வேண்டி தாய்க்கு உதவியாக வேலைக்கு போயிட்டு 12 வயதுல இருக்கின்ற போது முதலாவது கூலி, முதலாவது சம்பளம், கூலி என்றதை விட சம்பளம், ஊதியம், அதை எடுத்துக்கொண்டு வந்து அந்த முழு தொகையையும் தாய்கிட்ட கொடுத்து தாய் நீங்க இனிமே கஷ்டப்பட தேவையில்ல என்று சொல்ற அந்த நாளைத்தான் அவரு எப்படி சொல்லாரு, ஒரு முக்கியமான நாளாக மகத்தான நாளாக சொல்றார். பழகினா அப்ப ஒரு நல்ல ஒரு படிப்பினை உள்ள ஒரு கதை உண்டு தான் இது. ரைட். சொல்லுங்க பாக்க என்னென்ன படிப்பினைகள் இருக்கிற இந்த கதையில சொல்லலுமா? படிப்பினைகள் நல்ல நட்பு. நல்ல நட்பு. வேற வேற என்ன? நல்ல நட்பு மட்டும்தானா? பெற்றோருக்கு உபகாரம் செய். பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, பெற்றோருடைய கஷ்டத்தின் போது அவங்களுக்கு உதவியாக இருக்கிறது. தந்தை பிறகு அவர் வந்து சிறந்த தந்தைக்கு பிறகு தாயார் வந்து குடும்ப பொறுப்பை சுமக்கிறாரு. எனவே தாயிட மகிமையை சொல்லலாம். வேற எவ்வளவு உயரம் போனாலும் நான் முதல் நிலைமையை மறக்காது. இவ்வளவு ஹை பொசிஷனுக்கு ஒரு டாப் ஜாப் கொண்டு போனாலும் தன்னுடைய ஆரம்பத்தை அவர் என்ன செய்யல, மறக்கல்ல. வேற
ஒருவர் முன்னேற கொள்ள அவரை பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும். ஒருவர் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் உண்டு என அடைய கொள்ள, முன்னேற கொள்ள, ஒரு சாதனை ஒன்று அடைய கொள்ள கட்டாயம் பாராட்டணும். வேற வாழ்க்கையில முன்னேறதுக்கு வறுமை தடை இல்ல. வாழ்க்கையில முன்னேறுவதற்கு வறுமை தடை இல்லைன்னா ரைட். வேற அப்ப நல்ல நீங்க நிறைய படிப்பினைகள் சொல்லிக்கிறீங்கண்ணா ரைட். அப்ப இதுலயும் இருக்கும். ஓகே, வாழ்வில் முன்னேற வறுமை ஒரு தடை அல்ல, நல்ல நட்பின் அவசியம். உண்மையில அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு முக்கியமான காரணம் தான். நாங்க லைஃப்ல முன்னுக்கு போறதா இருந்தாலும் இல்லாட்டி ஆக மோசமான ஒரு நிலைக்கு போறதாக இருந்தாலும் இந்த அமைகிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரீசன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சா உண்மையிலேயே முன்னுக்கு போகலாம். ரைட். மோசமானாக்கள் வந்து மாட்டிக்கொண்டா அப்புறம் உம்மை வாப்பாட பேச்சும் விளங்காதுன்னா ரைட். அப்ப நல்ல நட்பின் அவசியம். அதே போல மற்றவர்கள் வாழ்க்கையில முன்னேறுகின்ற போது அவங்களை பாராட்ட வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். பெற்றோர்கள் வந்து கஷ்டப்படாம, துன்பப்படாம, சிரமப்படாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும், உதவியாக, ஒத்தாசையாக, ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அதே போல இந்த தாயுடைய சுய கௌரவத்தை நீங்க பாருங்க. தன்னம்பிக்கை, சுய கௌரவம் என்னென்றா, இப்ப கணவன் இழந்துட்டாரு, அப்ப தொழில் இல்ல, வருமானம் இல்ல, குடும்பத்தை கொண்டு போகணும். எனவே இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு பிச்சை கேட்காம அல்லது இன்னொருத்தர தயவில வாழாம வீடு வீடா போயிட்டு தட்டாம ரைட் கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தாயாரும் வந்து என்ன செய்யறாரு, உழைக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, தன்னால் எது முடியுமோ அதை செய்யறாரு. இப்ப தன்னிடம் இருக்கக்கூடிய திறமைகளை அவரது தாய் பயன்படுத்தி தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போறாரு. இது வந்து தாயுடைய அந்த சுய கௌரவத்தை, தன்னம்பிக்கை எடுத்து காட்டுது. அதே போல தாயின் தியாகம் உண்டு. அவருடைய சுயகௌரவம், தன்னம்பிக்கை, அதுக்கங்கால தன்னுடைய குடும்பம் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக, தன்னுடைய குடும்பம் நடுரோட்ல வந்து பிச்சை கேட்கிற நிலைமை வரப்படாது என்பதற்காக பிள்ளைகளுக்காக வேண்டி தாய் கஷ்டப்பட்டு தியாகம் செய்தாரு. ஏன்னா அவருக்கு இங்க வசனத்தை பாருங்க, தனக்கு நோய் இருந்தும் கூடண்டு வருது இல்லையா? அப்ப தனக்கு நோய் இருந்தும் கூடண்டா நோய் ஒரு கஷ்டம்தான், நோயோட வேலை செய்யறது கஷ்டம்தான். இருந்தாலும் கூட அந்த நோயை பொருட்படுத்தாம பிள்ளைகளுக்காக வேண்டி தாய் கஷ்டப்படுற. அதே போல பெற்றோரும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி பிள்ளைகள் கஷ்டப்படுற. விளங்கினா? அவங்களும் 12 வயசுலயே அந்த குழந்தை சிறுவன் வெளியேறி போய்த்து உழைச்சு சம்பாரிச்சு கொண்டு வாரன்னு சொன்னா அது வந்து பெற்றோர் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி சிறுவனும் இந்த கஷ்டத்துல பங்கேற்கிறத தான் காட்டுது. இது சும்மா கதை மட்டுமல்ல, நீங்க நாங்களும் விளங்கி கொள்ளணும். எங்கட உம்மை வாப்பா உண்மை சில நேரம் தொழில் செய்யறவங்களா இருக்கும் மேலும் செய்யாதவங்களா இருக்கும் மேலும் அது உண்மை. ஆனா வாப்பா என்று வரக்குள்ள கட்டாயமாக அவர் தொழில் செஞ்சு ஆகணும். ஏன்னா அவர் வெயில் மழை என்று பார்க்கல, அது அடுத்தது கடும் குளிரா ஆயிக்கிறண்டு பார்க்கல, அது இரவு பகல் என்று பார்க்கல, அது தொழில் ஒன்றுக்கு போகணுமெண்டா, பிசினஸ் ஒன்று போகணுமெண்டா போயிட்டே தான் ஆகணும். இப்ப நாங்க பிள்ளைகளாக நாங்க தான் என்ன செய்யணும், அடே வாப்பா இவ்வளவு கஷ்டப்படுறேன்னா, வாப்பா இவ்வளவு என்ன செஞ்சுதாருன்னா, சில நேரம் வாப்பா மாதிரி வந்து இறக்கத்தை வெளியில காட்டிக்கொள்ற மாட்டாங்க சில நேரமா ரைட். அவங்க பயப்படுவாங்க, நான் மிச்சம் இடம் கொடுத்தா இவங்க வீணாகி போய் தருவாங்களோன்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்படி வாப்பா மாதிரி மீக்குது ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் வாப்பா எங்களோட இறக்கம் இல்லை, நாங்க சொல்றத செஞ்சுதார் இல்லை, நாங்க கேட்கறதுல எடுத்தார் இல்லை, அப்படி அல்ல. ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் அந்த வாப்பா செய்யறது இல்லை. அப்ப நாங்க எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு சந்திக்கிற வாப்பா என்ற வகையில எங்களுக்கு உண்டான சில கடமைகள் இருக்குது ரைட். இப்ப இந்த கதையிலிருந்து நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பை நான் நல்லா படிக்கணும். ஓலவல்ல முதலாவது டாக்கட்டுன்னா ஓலவல் தான், அவரை தான் ஏலவல், அவரை புறயோகித்தா சரி. ஏலவலையும் நாங்க இன்னொரு வெளிநாட்டு ஜப் கொண்டு போறதோ இல்லாட்டி நாங்க யூனிவர்சிட்டி போறதோ காலேஜ் போறதோ அதெல்லாம் பிறகுக்குள்ள விஷயங்கள். முதலாவது டாக்கட்டுன்னா ஓலவல். அப்போ ஓலவலுக்கு நல்லா படிக்கணும், நல்ல பெஸ்ட் ரிசல்ட் ஒன்று எடுக்கணும். அவர் ஏலவல்ல நல்ல துறை ஒன்று தெரிவு செஞ்சு ஏலவல்ல நல்லா படிக்கணும். அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி காலேஜ், அப்படி இல்லாட்டி ஒரு வொகேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கழிக்கிற இல்லை கோர்ஸ் கழிக்கிற அதை ஃபாலோ பண்றோம். இல்லாட்டி நாங்கள் ஒரு கண்ட்ரி ஒன்று போய்த்து நாங்கள் ஜப் கொண்டு போகிறோம். எப்படி இருந்தாலும் பெற்றோர் இருவருடைய ரைட், தாய் தந்தை 2 பேருடைய கண் கலங்காம பார்த்துக்கொள்றது எங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. அப்போ அந்த வகையில் பெற்றோர்கள் சிரமப்படுறதுக்கு நாங்கள் இடம் வைக்கவே கூடாது. நாங்கள் என்னதான் படிக்கிறதா இருந்தாலும், என்னதான் நாங்கள் 24 hours புத்தகமும்
பேனையும் கையுமாக இருந்தாலும் உம்மா வாப்பா கூப்பிட்டா உடனே பேத்திடணும். ரைட்? ஓகே. சின்ன ஒரு வேலை ஒன்றுக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிட்டாலும் பேத்திடணும். அது ஹெல்ப் கூப்பிடுற வேறொன்றுக்குமாக அல்ல, தனக்கு இயலாது என்ற ஒரு நிலைமை ஒன்று வரக்குள்ளதான் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறது. இப்ப தாய்மாரா இருந்தா சில நேரம் மகளை கூப்பிடுவாங்க, கொஞ்சம் இந்த தேங்காய் திருவித்தாங்க மகள், இந்த வெங்காயத்தை வெட்டித்தாங்க மகள், இந்த உடுப்பை கொஞ்சம் காய போடுங்கன்னு ஏதோ ஒரு வேலைக்காக கூப்பிடுறேன். அந்த டைம்ல உண்மை என்னகிட்ட மட்டும்தான் வேலை வாங்குறா, தாத்தா கிட்ட ஒண்ணுமே சொல்றல, தங்கச்சி கிட்ட ஒன்றுமே சொல்றல, நானை கிட்ட ஒன்றுமே சொல்றல, தம்பி கிட்ட ஒன்றுமே சொல்றல, என்ன கிட்ட மட்டும்தான் வேலை வாங்குறன்ற உணர்வு வரப்படாது. என்ன கொண்டு அல்லாஹு தாலா எந்த தாய்க்கு உதவி செய்யறதுக்கு ஒரு செஞ்சுக்கிற ஒரு பெரும் பாக்கியமாகத்தான் நீங்க பார்க்கணும். விளங்கினா? அதாவது உங்களை உண்மை கூப்பிடுறேன்னு சொன்னா நீங்க சந்தோஷமா போகணும். நீங்க அந்த இடத்துல நியத்து வச்சுக்கணும், யாரெல்லாம் எனக்கு என் உண்மைக்கு என் வாப்புக்கு ஹிதுமத் பணிவிட செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு நீ தந்திக்கிறேன், நான் இதை நல்ல முறையில பயன்படுத்தணும் என்ற அந்த உணர்வை நீங்க உள்ளத்துல எடுத்துக்கொள்ளணும். ரைட்? அப்ப கூப்பிட்ட உடனே நாங்க ஏடா மத்தாக்களை கை நீட்டப்படாது. அவ கூப்பிடுறதில்ல, இவரை கூப்பிடுறதில்ல, தம்பியை கூப்பிடுறதில்ல, என்ன மட்டும்தான் கூப்பிட்டா, உங்களை மட்டும்தான் கூப்பிடுறது. ஏன் கூப்பிடுற? என்ன கூட உங்களுக்கு வேலை வாங்குறன்றது உங்களோட உடல் உழைப்பு கஷ்டமாதிரி விளங்குற. ஆனா நீங்க அதை சந்தோஷமா என் உண்மைக்கு என் வாப்புக்கு நான் செய்யற ஒரு பணிவிடையாக நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு நிறைய மாற்றங்களை நீங்க காணுவீங்க. சரியா? அப்ப நாங்க இந்த கதையிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய எங்களுக்குள்ள படிப்புனா இருக்க. ரைட்? உம்மா வாப்பாவை கஷ்டப்படுத்தாம கண் கலங்காம பாக்குறதும், அவங்களோட பேச்சுகளுக்கு நாங்க கட்டுப்பட்டு நடக்கிறதும், முடியுமான சந்தர்ப்பங்கள் எல்லாத்துலயும் நாங்க உங்களுக்கு பணிவிட செய்யறதும் உதவி செய்யறதும், அதே போல எங்களுக்கு சும்மா வீண் விரயத்துக்கு நாங்க சல்லி கேட்கப்படாது. சில நேரம் எங்களோட உம்மா அப்பாவால சுமக்க இயலாத செலவுகளை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஏற்பாடு செய்வாங்க. ட்ரிப் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஃபேவல் பார்ட்டி எண்டுவாங்க, இல்லாட்டி கெதரிங் அண்டுவாங்க, கெட் டுகெதர் அண்டுவாங்க, என்னென்னமோ பேர்கள் ஒவ்வொன்று வருது இல்லையா? அப்ப அது எல்லாத்துக்கும் நாங்க எங்களோட உம்மா போயிட்டு வந்து 2000, 3000, 5000 கேட்கல, அது அவங்களுக்கு பெரும் சுமையாக மாறிடும். எந்த காரணம் கொண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக வேண்டும் உம்மா அப்பாவோட முரண்பட்டு கொள்ளவே வேண்டாம். ஓப்பனா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்கிட்ட, எனக்கு இயலாது, எனக்கு நான் செய்ய மாட்டேன், எங்க உம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, எனக்கு கலந்து கொள்ள இயலாது, அவ்வளோதான். அது முதலாம் முறையை நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்கன்னு சொன்னா இனிமே அந்த மாதிரி நடக்காது. அப்ப நான் சொல்ல வர்றது, இந்த கதையோட சுருக்கம் என்னன்னா, முடியுமான வரைக்கும் நாங்க எங்க உம்மா அப்பாவோட மிக கண்ணியமாக நடந்து கொள்ளணும் என்றதான் இந்த கதைகள் சொல்றது. அதே போல தாயை மதிக்கணும், தந்தையை மதிக்கணும். சரியா? இப்படி நிறைய படிப்பினைகள் இருக்குது. அப்ப இது நல்ல ஒரு உரைநடை. ஏன்னா இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த உரைநடைக்குரிய அரபு மொழியிலான வினாக்கள் விடைகள் அதெல்லாம் இருக்குது. ரைட்? நாங்க இன்ஷா அல்லாஹ் வினாக்களை நான் என்னோட குரூப்ல அனுப்புறேன், செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? நியூ புக் சேஞ்ச் படியா எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றதல்ல, நான் டீச்சர் கைட்ல இல்லாத 2-3 உரைநடைகள் இருந்துச்சு புக்ல. உதாரணமாக இமாம் ஷாஃபிஈ அந்த கதை ஒன்று வருது, அதே போல காகமும் குடமும் என்ற கதை ஒன்றும் வருது, அதே மாதிரி நிஅமத்துல் மத்தர் என்ற கவிதை ஒன்று இருக்குது, மலை எனும் அருள் என்று. அந்த கதை அந்த 2 கதைகள் அது கைட்ல இல்லாதால நான் இருக்கிற புக்ல இருந்துச்சு, அதனால நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனா ஒரு தடவை 2021ஆம் ஆண்டு காகமும் குடமும் பார்ட் 2க்கு கேள்வியாக வந்திருந்தேன். சரியா? இனி அது வரக்கூடாது, வந்திருக்க கூடாது, ஆனா வந்திருந்தேன். ஓகே, எப்படியோ நான் புக்ல இருந்து எடுத்துட்டேன். ஏண்டா கைட்ல இல்லாத கதைகளை ஏன் புக்ல போட்டிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அது ஒரு பல காரணங்களுக்காகத்தான் நாங்க போட்டோம். ரைட்? அதனால நாங்க எடுத்துட்டோம் இப்ப. சரி, ஓகே. வாங்குறது ஏதும் மகள் புக் புக் ஹவுஸ்ல இருக்குது, புக் ஹவுஸ்ல நீங்க எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட்? அல்லது புக் ஷாப்புகள் இருக்கும். ரைட்? நான் என்ன பண்ண அந்த ஃப்ரண்ட் பேஜை குரூப்ல போட்டு விட்டேன். சரியா? ரைட். வேற ஏதாவது கேட்கறது இருந்தா கேட்கலாம். இருக்கிறா? ஸ்கீமை நான் இன்ஷா அல்லாஹ் அனுப்புறேன், குரூப்ல போட்டு விட்றேனே. ரைட்? ஸ்கீமை சரி. பாடம் விளங்கினா இன்றைக்கு? ஓ சார். ஓகேயா? ஓ ரைட். ஆமா ஓகே சார். ஓகே சரி. ஓகே. ரைட். ஓகே
சரி, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். நான் இன்ஷா அல்லாஹ் அரபு மொழியிலான வினாக்கள், அந்த அரபிக் கொஸ்டின்ஸுங்கிறதான வினாக்கள், அரபு வினாக்களை நாங்கள் குரூப்ல போட்டா நீங்க அடுத்த வகுப்பு வரக்குள்ள கட்டாயமா செஞ்சு கொண்டு வாங்க. செஞ்சு கொண்டு வந்தாட்டும் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். சரியா? சரி சார். ஓகே, ரைட். அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். என்ன? ஆம். ஓகே. سبحانك அஸ்ஸலாமு اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம். அரபிக் கிளாஸ் வந்து அரபிக் கிளாஸ் பார்த்து சொல்றேன் நம்ம ஆளா. சரியா? இப்ப ஸ்டார்ட் பண்றேன்றத பார்த்து சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. பாரக்கல்லாஹ் ஃபீக். ஜஸாக்கல்லாஹ்.